கடந்த வாரம் தளபதி ரத்த தான இயக்கத்தின் மூலமாக கோவை அரசு மருத்துவமனைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் பங்கேற்று ரத்த தானங்களை கோவை அரசு மருத்துவமனைக்கு வழங்கினோம். கோவை அரசு மருத்துவமனைக்கு 2 முறை, ஆண்டுக்கு 2 முறை நம்முடைய தளபதி ரத்த தான இயக்கத்தின் சார்பிலே நாம் ரத்தங்களை தானமாக வழங்குகின்றோம். அது மட்டுமல்ல, கோவையில் அன்றாடம் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சைகளுக்காக யார் எந்த பொதுமக்கள் எந்த மருத்துவமனையில் இருந்து பத்திரம் கேட்டாலும் தளபதி ரத்த தான இயக்கத்தை தொடர்பு கொண்ட உடனேயே தளபதி ரத்த தான இயக்கத்தின் மூலமாக மருத்துவமனைகளை தொடர்பு கொண்ட அரை மணி நேரத்தில் நாம் ரத்தங்களை நம்முடைய இளைஞர்களை அனுப்பி மாணவர்களை அனுப்பி அந்த ரத்தங்களை அறுவை சிகிச்சைக்காக வழங்கி வருகின்றோம். இப்படி 2011ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரை சுமார் 13 ஆண்டு காலம் தளபதி ரத்த தான இயக்கத்தின் மூலமாக தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் விழாவிற்கும் தளபதியுடைய பிறந்தநாள் விழாவிற்காகவும் 2 முகாம்களை அரசு மருத்துவமனைக்காக மிகப்பெரிய அளவில் நடத்துகிறோம். அதே நேரத்தில் தளபதி ரத்த தான இயக்கத்தின் சார்பில் தினமும் ரத்தங்களை தானமாக வழங்கி வருகின்றோம். அதன் மூலமாக மட்டும் இதுவரை 18,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுவை சிகிச்சைகளுக்காக நம்முடைய தளபதி ரத்த தான இயக்கத்தின் மூலமாக ரத்தங்கள் தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பா பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சி கடந்த 10 வருஷமா நடந்தது. அந்த 10 ஆண்டு காலத்திலேயே கோவை மாவட்டத்தில் அதிகமான ரத்தங்களை தானமாக வழங்கி இயக்கம் தளபதி ரத்த தான இயக்கம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரால் பாராட்டப்பட்டு புகழப்பட்டு முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியாற்றிய அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் அந்த விருதினை என்னிடத்திலே வழங்கினார்கள் 2 முறை. இப்ப 3ஆவதாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சமீரான் அவர்கள் 2020ஆம் ஆண்டு அதிக ரத்தங்களை தானமாக வழங்கியதற்காக 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விருது வழங்கினாங்க. அதுபோக நமக்கு தினமும் அந்த ரத்தங்களை தானமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம்.